ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ஏலியன் பிரான்சைஸ்ல இருக்க 3வது படத்தை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்த படத்தை யார் யார் பாத்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை பார்க்கலனா அதோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முதல் படத்துல ஒரு டீம் டபுள் டக்கர் வாய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுகிட்ட இருந்து ரிப்ளின்னு ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் தப்பிச்சு பூமியை நோக்கி வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க திரும்ப அந்த ஏலியன்ஸோட ராணி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த ராணி கிட்ட இருந்து அவங்க மட்டும் இந்த வாட்டி தப்பிக்கல. அவங்க கூட மொத்தம் 3 பேரு. அதுல ஒன்னு ரோபோட், இன்னொன்னு குட்டி பொண்ணு, இன்னொரு சோல்ஜர். இவங்க 4 பேரும் அந்த ராணி கிட்ட இருந்து தப்பிச்சு திரும்ப பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சு, திரும்பி அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா, அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான படத்துல பார்க்க போறோம். இந்த படத்துடைய பேரு ஏலியன் 3 1992ல ரிலீஸ் ஆயிருக்கு. சோ படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா அங்கேயும் ஒரு ஃபாலோ போட்டுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்ஷி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம ரிப்ளி அந்த ராணியை கொன்னுட்டாங்க, இதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு ஏலியன்ஸும் உருவாக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அந்த ராணி ஏலியன் ஷிப்புக்குள்ள வந்ததுமே ஒரு முட்டையை போட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த முட்டை பொறிஞ்சு உள்ள இருந்து ஸ்லோவா ஒரு பாராசைட் வெளியே வருது. அதோட கண்ணுக்கு முன்னாடி படுத்துட்டு இருக்கிறது நம்ம நியூட். அவ்வளவுதான், அப்படியே நியூட்டோட ஸ்லீப்பிங் பாட உடச்சிக்கிட்டு நியூட் மூஞ்சில ஒட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். நியூட்டோட வயித்தை கிழிச்சுக்கிட்டு ஏலியன் வெளியே வந்துருது. அநியாயமா நம்ம குட்டி பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா. இது எதுவுமே தெரியாம ரிப்ளி நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே வந்த ஏலியன் பண்ண அட்டகாசத்தினால அந்த ஷிப் ஃபுல்லா தீப்பத்திக்குது. உடனே எமர்ஜென்சி அலர்ட்னு சொல்லிட்டு இந்த ஸ்லீப்பிங் பார்ட் கம்பார்ட்மெண்ட் அப்படியே மொத்தமா ரிலீஸ் ஆயிடுது. அப்படி ரிலீஸ் ஆன அந்த கம்பார்ட்மெண்ட் மொத்தமா எங்கன்னே தெரியாத ஒரு பிளானட்ல போய் கிராஷ் ஆயிடுது. விழுந்த வேகத்துல நம்ம ரிப்ளி பாட விட்டு வெளியே வந்து மயங்கி கிடக்குறாங்க. அவங்க மேல ஃபுல்லா பூச்சா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிளானட்டே இப்படிதான் புள்ள இருக்கு, ஏகப்பட்ட பூச்சிகளா இருக்கும் புள்ள. அந்த பூச்சிகளுக்கு நடுவுல நம்ம ரிப்ளி மயக்கமாய் கிடக்க, அந்த பிளானட்ல இருக்க யாரோ ஒருத்தர் இந்த கிராஷ பாத்துருப்பார் புள்ள இருக்கு. ஓடி வந்து பார்த்தா நம்ம ரிப்ளி மயக்கமாய் கிடக்குறாங்க. உடனே அவங்கள தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஃபெசிலிட்டிக்குள்ள போயிடுறாரு. அப்பயுமே நம்ம ரிப்ளி கண் முழிக்கல. ஆனா உயிரோட தான் இருக்காங்க, உயிருக்கெல்லாம் ஒன்னும் பாதிப்பு இல்ல. சோ மயக்கமா இருக்க அவங்கள கூட்டு போய் கிளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. இந்த ஸ்லீப்பிங் பாட் எல்லாம் கிராஷ் ஆச்சுல, அதை எல்லாருமே அங்க இருக்க மாடை வச்சு இழுத்துக்கிட்டு உள்ள போறாங்க. எதுக்காக இவ்வளவு வேகமா இழுத்துக்கிட்டு உள்ள போறாங்கன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்திலே அங்க இருக்க சூரியன் மறைஞ்சிருது. ஒரு கும் இருட்டு, ஒரு துளி சூரிய வெளிச்சம் கூட தெரியல. இந்த மாதிரி நிலைமையில வெளியே எப்படி இருக்கும், உரைய வைக்கிற குளிரா இருக்கும். அதனாலதான் அவசரமா எல்லாரும் அங்க இருக்க கம்பார்ட்மெண்ட் என்னென்னலாம் இருக்குமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளைய கூட காணோம், ஃபுல்லா பசங்க தான். அப்புறம் தான் தெரிய வருது, இந்த ஃபெசிலிட்டியில ஃபுல்லா கைதிகள் தான் இருக்காங்க புள்ள. எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, கொலை பண்ணவங்க, ரேபிஸ்ட், இந்த மாதிரி மொத்தம் 25 பேர் உள்ள இருக்காங்க. அண்டி இவங்க எல்லாரும் பல வருஷமா பொண்ணுங்களையே பார்க்காம இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளதான் இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ரிப்ளி இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆக போகுது தெரியல. இந்த பக்கம் ரிப்ளியை பார்த்தா கொஞ்ச நேரத்திலே கண் முழிச்சிடுறாங்க. கூட இருந்த யாருமே உயிர் பழைக்கல, எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து அந்த ஷிப்பை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்காரு. அவரோட பேரு கிளமென்ஸ். அவர் தான் கூட்டு போய் காமிக்கிறாரு. ரிப்ளி உயிரோட இருக்கிறத நினைச்சு அவங்களால முழுசா சந்தோஷப்பட முடியல. ஏன்னா குட்டி பொண்ணு இறந்துட்டால, அவளை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா போன பணம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்களோட உயிரை பணைய வச்சு நியூட்டை காப்பாத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனா இங்க அநியாயமா அந்த குட்டி பொண்ணு இறந்து கிடக்குறா. அது தாங்கிக்க முடியாம இவங்க அழுதுகினே கேக்குறாங்க, அவ எப்படி இறந்தா அப்படின்னு கேட்டா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து கிராஷ் ஆன இடம் வந்து ஒரு கடல். அதாவது அது முழுசா கடல்னு சொல்ல முடியாது, தண்ணிக்கு பதிலா ஒரு விதமான லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த லிக்விட் குள்ள மூழ்கிதான் அந்த குட்டி பொண்ணு இறந்து போயிருக்கா. அதை கேட்டு இவங்க இன்னும் ஃபீல் பண்றாங்க, நான் மட்டும் முழிச்சிருந்தேன்னா கண்டிப்பா அவளை சாக விட்டுருக்க மாட்டேன், எப்படியாச்சும் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகினே அந்த ஸ்லீப்பிங் பாட பாக்குறாங்க. நியூட் படுத்துட்டு இருந்த ஸ்லீப்பிங் பாட்ல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை உருவானதுக்கு காரணம் ஏலியன். அதை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது. ஒருவேளை நியூட் உடம்புக்குள்ள அந்த ஏலியன் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல நியூட்டோட பாடியை பார்க்கணும்னு கேக்குறாங்க. டாக்டரும் கூட்டு போய் காமிக்கிறாரு. நியூட்டோட உடம்பு ஃபுல்லா கை வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியல. அட்டாப்சி பண்ணாதான் உள்ள ஏலியன் இருக்கா இல்லையான்றது தெரியும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட அட்டாப்சி பண்ணுன்னு சொல்றாங்க. அதை கேட்கிற டாக்டர் வந்து, என்னங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா, ஃபுல்லா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அவ கடல்ல மூழ்கிதான் இறந்து போயிருக்கா, இதுக்கெல்லாம் அட்டாப்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஆனா நம்ம ரிப்ளி கேட்கறது வேற விஷயத்துக்காக, அதை ஓப்பனா சொல்ல முடியல, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வேற பிளானட்ல இருந்து வந்திருக்கோம்ல, ஏதாச்சும் வைரஸ் அட்டாக் ஆயிருக்கான்னு ஒரு டபுள் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அட்டாப்சி பண்ண சொல்றேன், நம்மளோட சேஃப்டிக்காக ஒரு வாட்டி பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த டாக்டரும் வந்துட்டு சரி பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்சி பண்றாரு. ஃபர்ஸ்ட் வயிற்று அறுத்து காட்டுறாரு, உள்ள ஒண்ணுமே இல்ல. அடுத்து நெஞ்சு அறுத்து காட்டுறாரு, அங்கேயும் ஒண்ணுமே இல்ல. உள்ள ஏலியன் இல்லாததை பார்த்ததுமே தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவங்களுக்கு நிம்மதி ஆயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஏலியன் வெளியே வந்து யாரோட மூஞ்சிலேயோ ஒட்டின மாதிரி காட்டியிருப்பாங்க. குட்டி பொண்ணோட ஸ்லீப்பிங் பாட்ல தான் ஓட்ட போட்டு போயிருக்கோம். ஆனா இங்க ஏலியனே இல்லைன்னா யாரோட உடம்புக்குள்ள போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் குழப்பம் ஏற்படுது. ரிப்ளி தெளிவாயிட்டாங்க, நம்ம ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு
எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க முடிவு பண்ண அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு எரும மாடை காமிக்கிறாங்க. அது எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. சரி, இறந்த மாடை எதுக்கு வீணாக்கணும், நம்ம இதை கறியாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்ற இடத்துக்கு 2 பேரும் இழுத்துட்டு போறாங்க. அங்க அந்த மாடை தொங்க வச்சுட்டு மாட்டை கொண்டு வந்த வண்டியில பார்த்தா அந்த பாராசைட் செத்து போய் கிடக்குது. சோ ரிப்ளி கூட வந்த பாராசைட் வேற யார் மூஞ்சிலையும் ஒட்டிக்கல, இந்த மாடோட மூஞ்சில ஒட்டிக்கிட்டு மாட்டுக்குள்ளதான் அந்த ஏலியன் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது தெரியாம ரிப்ளி அந்த பக்கம் எல்லாருக்கும் இறுதி மரியாதை செலுத்திட்டு அவங்களோட பாடியை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் மாட்டோட உடம்புக்குள்ள இருந்து அந்த ஏலியன் பிச்சுக்கிட்டு வெளியே வருது. ஒன்டாண்டா டபுள் டக்கர் வாயன். ஆனா முன்னாடி 2 படங்களை விட இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் 2 படங்கள்ல அந்த ஏலியன் வளர்ந்தது மனுஷன் உடம்புக்குள்ள, அதனால 2 கால்ல நடந்து போச்சு. இப்ப வெளியே வந்திருக்கிறது ஒரு மாட்டோட உடம்புக்குள்ள இருந்து. மாடு 4 கால்ல தானே நடக்கும், அதே மாதிரிதான் இப்ப இந்த ஏலியனும் உருவாகி இருக்கு. பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வெளியே வந்ததுமே அந்த ஏலியன் அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய ஃபேன் கிட்ட ஒருத்தவன் நின்று கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க அந்த ஏலியன் தோலை உரிச்சு போட்டு வச்சிருக்கு. என்ன அது இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய ஓட்டை. அந்த ஓட்டையை அவன் உள்ள குனிஞ்சு பாக்குறானே, அவ்வளவுதான் மூஞ்சிலே காரி துப்பிடுது. ஏலியனுக்கு தான் உடம்பு ஃபுல்லா ஆசிட் தானே இருக்கும். இவன் மேல பட்டதுமே இவன் வலியில துடிச்சிக்கினே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். உருண்டுகினே போய் ஃபேன்ல மாட்டி ஜூஸ் ஆயிடுறான். அவ்வளவுதான், அந்த இடத்துல இருந்து முதல் பலி ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ரிப்ளி முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு அங்க இருக்கிறவங்க மாதிரி கெட்டப்ப மாத்திக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுல முதல் முக்கியமான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தா, யாருமே பொண்ணுங்களை பத்தி நினைக்க கூடாது. பொண்ணுங்க வந்தாலும் பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு டாக்டருக்கும் ரிப்ளிக்கும் நடுவுல ஒரு சின்ன கனெக்ஷன் உண்டாகுது. அப்ப டாக்டரோட கழுத்துல ஒரு டாட்டூவை பாக்குறாங்க. இந்த டாட்டூலாம் இங்க இருக்க கைதிக்கு மட்டும்தான் போடுவாங்க. ஆனா இவரும் டாக்டர், இவருக்கு எதுக்கு இந்த டாட்டூ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளி கேட்க, அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் இறந்தான்ல, அந்த தகவல் வருது. இவரும் போய் பாக்குறாரு. கண்டிப்பா அந்த பையன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது கால் தவறி விழுந்திருப்பான், இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அவருமே அந்த ஓட்டையை பாக்குறாரு. இது எப்படி உண்டா இருக்கும்னு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒரு பக்கம் இந்த மாதிரி குழப்பமா போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரிப்ளியை காமிக்கிறாங்க. கடைசியா ஷிப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பக்கம் ஸ்லீப்பிங் பாட்ல போய் அந்த ரெக்கார்டெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. நியூட்டோட ஸ்லீப்பிங் பாட்ல இருக்க ஓட்டையை பாக்குறாரு. இதே மாதிரிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலயும் பாத்திருப்பாரு. சோ அந்த பையன் இறந்ததுக்கும் இந்த ஸ்லீப்பிங் பாட்ல இருக்க இந்த ஓட்டைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதை வச்சு ரிப்ளி கிட்ட கேக்குறாரு, இங்க பாரு, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவரு ரிப்ளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்தோட ஹெட் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேரு ஆண்ட்ரூ. அவரு டாக்டரை கூப்பிட்டு விடுறாரு. சரி நீ வெயிட் பண்ணு, நான் போய் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளியை தனியா விட்டுட்டு அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. இந்த பக்கம் ரிப்ளி என்ன பண்றாங்க, பிஷாப் ஒரு ரோபோட் தானே, அந்த ரோபோட் மூலியமா கடைசியா என்ன நடந்துச்சுன்னு ஆக்சஸ் பண்ணி பாத்திரலாமேன்னு சொல்லிட்டு பிஷாப்போட பாதி உடம்ப தூக்கிக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்க கைதிகள் எல்லாம் வந்துடுறாங்க. எத்தனை வருஷமா பொண்ணுங்களை பார்க்காம இருந்தாங்களோ, இப்ப நம்ம ரிப்ளியை பார்த்துதான் அவங்களால வெறிய அடக்க முடியல. ரிப்ளியை இழுத்து போட்டு அவங்கள நாசம் பண்ணலான்ட்டு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு டில்லன்னு ஒருத்தவர் வராரு. அவருமே ஒரு கொலை பண்ணிருக்காரு, ரேபிஸ்ட் தான். இருந்தாலும் இப்ப கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரா. அவரு கண்ணு முன்னாடி இவங்க எல்லாம் இப்படி பண்ணும்போது அவரு கொதிச்சு எழுந்துடுறாரு. நம்ம ரிப்ளிக்கும் ஒரு ஹெல்ப் பண்றாரு. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ரிப்ளி அங்க இருந்து ஓடிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச நம்ம ரிப்ளி நேரா போயிட்டு பிஷாப்பை ஏகப்பட்ட வயர் வச்சு கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்றாங்க. அது மூலியமா ஷிப்ல கடைசியா ரெக்கார்டான எல்லா விஷயத்தையுமே கேக்குறாங்க. ஷிப்ல நெருப்பு உண்டாகி இருக்கும்ல, அது யாருனால உண்டாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க பிஷாப் சொல்லிடுது, நம்ம கூடவே ஒரு ஏலியன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அதே சமயம் அந்த பக்கம் ஏலியன் திரும்ப அதோட வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி 2 பேரும் அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த ஏலியன் அவங்கள சாவடிக்கிறத ஒருத்தவன் கண்ணு முன்னாடி பாக்குறான். அவனோட மூஞ்சி ஃபுல்லா ரத்தம். ஆல்ரெடி அவன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாதிரி தான் இருப்பான். இப்ப இந்த காட்சியை பார்த்துதான் அவன் சைக்கோ பார்த்து மாதிரி மாறிடுறான். அங்கிருந்து கத்திக்கினே ஓடுறான். ஆனா அவனை பார்த்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவன் தான் அந்த 2 பேரை சாவடிச்சிட்டான் போல இருக்கு, பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஓரமா கட்டி போட்டு வச்சிடறாங்க. கொன்னது ஒரு ஏலியன் அப்படின்னு கூட அவனுக்கு சொல்ல தெரியல. டிராகன் வந்துருச்சு, உள்ள ஒரு டிராகன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ரிப்ளிக்கு மட்டும்தான் தெரியும் அது டிராகன் கிடையாது, கொடூரமான ஏலியன்னு. அந்த ஏலியனை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அந்த ஏலியன்ஸ் எல்லாம் எவ்வளவு கொடூரமானது, மோசமா எல்லாரையும் கொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா இதுதான் ஒரு ஜெயிலாச்சு, எப்படி இந்த இடத்துல ஆயுதம் இருக்கும்? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பூமியில இருந்து ஒரு சப்ளை ஷிப் வந்து இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போகும், அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த இடத்துல ஒரு சின்ன துப்பாக்கி கூட கிடையாது. அங்கங்க சேஃப்டிக்காக இந்த இடத்தோடைய ஹெட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன கத்தி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அந்த ஏலியனை தாக்குறதுக்கு இங்க சின்ன வெப்பன் கூட கிடையாது. வெப்பன்ஸ் இருந்தாலே இந்த ஏலியனை சமாளிக்க முடியாது. இங்க வெறும் கத்தியை வச்சுட்டு என்ன பண்றது? ஏலியனுக்கு ஷேவிங் தான் பண்ண முடியும். நம்மளோட சாவு இங்க தாண்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அந்த சமயம் டாக்டர் நம்ம ரிப்ளி கிட்ட அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் கழுத்துல அந்த டாட்டூ எப்படி வந்திருக்கும்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா, பூமியில இருக்கும் போது இந்த டாக்டர் ஒரு திறமையானவர், இவரை மாதிரி ஒரு டாக்டர் இருக்கவே முடியாதுரா அப்படின்ற மாதிரி பேர் வாங்கினவர். ஆனா இப்படிப்பட்டவருக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருந்திருக்கு. அதுதான் இவருக்கே தெரியாம மார்பினுக்கு அடிமையாகிருக்காரு. ஒரு நாள் ஃபயர் ஆக்சிடென்ட்
வார்டுன்னு சொல்லி 30 பேர் அட்மிட் ஆயிருப்பாங்க. அதுல 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு காரணம் தீக்காயங்களால கிடையாது, இந்த டாக்டர் கொடுத்த அதிகமான டோசேஜ்னால. மார்பின் அதிகமா எடுத்துட்டு பயங்கரமான போதையில இருந்திருப்பாரு போல இருக்கு. அப்ப பெயின் கில்லர் எவ்வளவு கொடுக்கறதுன்னு தெரியாம நிறைய கொடுத்துருந்திருப்பாரு. அதனாலதான் 11 பேர் இறந்திருப்பாங்க. அந்த குற்றத்துக்காக இவரை 7 வருஷம் ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படிதான் இவர் இந்த பிளானட்டுக்கு வந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரா, அப்போ இவருக்கு பின்னாடி அந்த ஏலியன் வந்துருச்சு. அதை ரிப்ளி பாத்துறாங்க. டாக்டர் கிட்ட சொல்லலான்ட்டு வாய் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஏலியன் அவரை குத்தி கீழ்ச்சிருது. அவ்வளவுதான். அடுத்து முன்னாடி இருக்கிறது யாரு, ரிப்ளி தான். அவங்கள சாவடிக்கிறதுக்காக கிட்ட வருது. இவங்க முடிவு பண்ணிடுறாங்க, ரைட்ரா இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது, நம்ம சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஏலியன் பொறுமையா கிட்ட வருது. ஆனா என்ன நினைச்சதோ தெரியல, ரிப்ளியை மூந்து பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுது. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எல்லார்கிட்டயும் ஓடி போயிட்டு சொல்றாங்க, ஏலியன் வந்துருச்சு, அதோட வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாரும், அட நீ வேற ஏமா சும்மா இருமா, ஆல்ரெடி எங்க குரூப்ல 2 பேர் செத்துட்டாங்க, அந்த பைத்தியக்காரன் தான் கொண்டுட்டானா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ வேற ஏமா வந்து உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி அந்த லீடர் ஆண்ட்ரூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே மேல இருந்து அந்த ஏலியன் வந்து ஆண்ட்ரூஸ் இழுத்துட்டு போயிடுமா. எல்லாரும் கதி கலங்கி போய் பாக்குறாங்க. சோ அந்த ஏலியன் வெண்ட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு அங்க இருந்து தான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் ரிப்ளிக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த இடத்துல எந்த ஒரு வெப்பன்ஸும் கிடையாது. வெப்பன்ஸை தாண்டி அந்த ஏலியனை பயன்படுத்தணும்னா நெருப்பால மட்டும்தான் முடியும். முதல் படத்துல ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க தெரியுமா, வெண்ட்டுக்குள்ள நெருப்பை வச்சுக்கிட்டே போனோம்னா அந்த நெருப்பை பார்த்து ஏலியன் பயந்துங்கனே பின்னாடி போகும், அப்படி ஸ்பேஸ்ல தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல. அதே விஷயத்தை இங்க யூஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. வெண்ட்டுக்குள்ள ஒரு பக்கம் இருந்து நெருப்பு பிடிச்சினே போனோம்னா அந்த ஏலியன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். அப்படியே அதை தள்ளினே போய் வேற ஏதாச்சும் ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரிப்ளி சொல்றாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கக்கூடிய எல்லா ரூம்லயுமே ஏதாச்சும் ஒரு டனல் வெண்ட் கனெக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க யோசிக்கும் போதுதான் டக்குன்னு அவங்க எல்லாருக்கும் ஒரு இடம் ஞாபகம் வருது. அது என்னன்னா ஒரு நியூக்ளியர் வேஸ்ட் போடக்கூடிய இடம். அந்த ஒரே ஒரு ரூம்ல மட்டும்தான் எந்த ஒரு வெண்ட் டனல் எதுவுமே கிடையாது. உள்ள போனாங்கன்னா அவ்வளவுதான், வெளியே வரவே முடியாது. சோ இந்த இடத்த தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. ஏலியனை பயமுடுத்தி இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து லாக் பண்ண போறாங்க. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏலியன் வேணும்ல. அந்த ஏலியன் எங்க இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், இவ்ளோ வெண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ரிப்ளி ஈஸியா சொல்றாங்க. என்னன்னா அந்த ஏலியன் ஒரு சிங்கம் மாதிரி. சிங்கம் எப்பயுமே என்ன பண்ணும், தனியாலாம் போகாது. அதோடைய இறை எங்க இருக்கோ அது பக்கத்துலயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஏலியனும். அந்த ஏலியனோட இறை நம்ம தான். சோ நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கதான் அந்த ஏலியனும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு குத்து மதிப்பா ஒரு இடத்த சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து கரெக்டா அந்த ரூமுக்கு இந்த ஏலியனை கொண்டு போகணும். சோ என்ன பண்றாங்க, அந்த வெண்ட் ஃபுல்லா ஏகப்பட்ட எண்ணெய்களை தடவுறாங்க. நெருப்பை மட்டும் பத்த வச்சோன்னா அப்படியே லைனா அது எரிஞ்சுக்கினே போகும். இந்த ஏலியனும் அதை பார்த்து பயந்துங்கனே கரெக்டா அந்த ரூம்ல போயிடும். இவங்களும் லாக் பண்ணிடுவாங்க. இதுதான் இவங்களோட பிளான். அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே அந்த இடம் ஃபுல்லா ஆயில தடவிக்கிட்டு இருக்காங்க. கூட நம்ம ரிப்ளியும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. ரொம்ப சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுறாங்க. மூக்குல இருந்து ரத்தம் வேற வருது. என்னடா அது, ஒருவேளை நம்மளுக்கு வயசாயிடுச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் இருக்கிற இடம் ஃபுல்லா ஆயில தடவிட்டு இருக்காங்க. ஒரு சின்னதா ஸ்பார்க் ஆனா போதும், குப்புன்னு நெருப்பு பத்திக்கும். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாருமே பயந்து பயந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லூசு பையன் என்ன பண்றான், வாயில சிகரெட்டை வச்சுக்கிட்டே மேல ஏறிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. நல்ல வேலை எண்ணெய் தடவாத இடத்துல விழுந்திருக்கு. ஆனா அதையும் தாண்டி கீழே விழுந்தா எண்ணெயில பட்டுரும். எவன் பண்ண புண்ணியமோ தெரியல, அது பேலன்ஸ் ஆகி அப்படியே நின்னுகிட்டு இருக்கா. இந்த பையன் நைஸா அதை போய் எடுத்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு கீழே இறங்குறான். அப்ப அப்படியே மேல காமிக்கிறாங்க, அந்த ஏலியன் அங்க வந்துருது. இந்த பையன் அதை கவனிக்கல. கீழே இறங்கி அந்த சிகரெட் எடுத்துட்டு மேல வந்துகிட்டு இருக்கவன் கரெக்டா அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிறான். அவ்வளவுதான். எல்லாருக்கும் அந்த பையன் கத்தி கதற சவுண்ட் தான் கேக்குது. இந்த பையன் வாயில இருக்க சிகரெட் கீழே விழுந்துருது. அப்படியே ஸ்லோ மோஷன்ல போய் அங்க இருக்க எண்ணெயில பட அவ்வளவுதான், அப்படியே கூப்புன்னு நெருப்பு பத்திக்குது. ஏலியனுக்காக வச்ச ட்ராப்ல இப்ப இவங்களே மாட்டிக்கிறாங்க. நெருப்புல மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் சாவறாங்க. எல்லாருமே எப்படியாச்சும் உயிர் பொழைச்சா போதுன்னு அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவன் அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த பையன் பாக்குறான், இந்த பக்கம் அந்த ஏலியனை அடைச்சு வைக்கக்கூடிய டோர் இருக்கு, இன்னொரு பக்கம் அவன் தப்பிச்சு ஓடலாம். ஆனா எப்படியும் நம்மளால தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட உயிரை தியாகம் பண்ணி அப்படியே அந்த ரூம்குள்ள ஓடுறான். இந்த ஏலியனும் அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டே போகுது. கரெக்டா உள்ள போனதும் நம்ம ரிப்ளி டிலன் எல்லாருமே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ள அந்த பயலோடைய கதறல் சவுண்ட் கேக்குது. இருந்தாலும் இவங்களால என்ன பண்ண முடியும், இப்படிதான் அந்த ஏலியனை பிடிச்சாகணும். சோ வேற வழி இல்லாம இவங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிங்க்லர்ஸ் ஆன் பண்ணி சுத்தி இருக்க நெருப்பு அணைச்சிடுறாங்க. இன்னும் 5-6 நாளுக்குள்ள ரெஸ்கியூ டீம் வந்துடும். பொதுவாவே அவங்க வரத 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான். நடுவுல ஏதாச்சும் எமர்ஜென்சின்னு சொன்னா கூட ஆடி அசைஞ்சு பொறுமையா தான் வருவாங்க. ஆனா இவங்க எப்ப ரிப்ளின்னு ஒருத்தவங்க இந்த பிளானட்ல வந்து கிராஷ் ஆயிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் சொன்னாங்களோ அங்க இருக்க எல்லாரும் உடனே அவசரப்பட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ரிப்ளிய பத்திரமா பாத்துக்கோங்க, அவங்க டாப் பிரியாரிட்டி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க சீக்கிரமா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க போல ரெஸ்கியூ டீம். இதை கேட்ட உடனே ரிப்ளிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அந்த இடத்துல ஏரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னா இந்த இடத்துடைய ஹெட் ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர் இருந்தாருல, அவரை கூட ஏலியன் இழுத்துட்டு போய் சாவடிச்சிருச்சு. அவரு கூட இருந்தவர். ஏரன் கிட்ட ரிப்ளி என்ன சொல்றாங்க, நீ சும்மா அந்த டீம் கிட்ட ஒரு மெசேஜை போடு, இந்த மாதிரி உள்ள ஒரு ஏலியன் இருந்துச்சு, அந்த ஏலியனை நாங்க புடிச்சு
வச்சிருக்கோம், நீங்க வரதுக்குள்ள அதை சாவடிச்சிட்டோமான்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரு வெப்பனும் இல்ல, இவங்க கிட்ட இருக்க கத்திய வச்சு வெங்காயத்தை கூட வெட்ட முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ரிப்ளி கேட்க சொல்றாங்க. ஏரனும் அதே மாதிரி கேக்குறாரு. கேட்ட உடனே அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தா, ஐயோ அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க வந்துருவோம், நாங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், நீங்க அமைதியா மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அவ்வளவுதான். இது கேட்டதும் நம்ம ரிப்ளிக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, இவங்க வரது நம்மளை காப்பாத்துறதுக்காக கிடையாதுடா, அந்த ஏலியனை பூமி கூட்டு போறதுக்காக தான் வராங்க, எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளி இந்த விஷயத்த கண்டுபிடிக்க, இன்னொரு பக்கம் அந்த பைத்தியக்காரனை காமிக்கிறாங்க. அதான் அந்த சைக்கோ பார்த்திருந்தான்ல அவன். எப்பா ஏய், அந்த ஏலியனை தான் அடைச்சு வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் அந்த 2 பேரை கொன்னது நான் கிடையாது, ஏலியன் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னும் ஏன் என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, கை கால்லாம் வலிக்குதுயா, தயவு செய்து கொஞ்சம் அவுத்து விடுங்களேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒருத்தவங்க கிட்ட அந்த சைக்கோபாத் கேட்கறான். அந்த பாயிலும் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுறான். ஆனா அவுத்து விட்ட அடுத்த நிமிஷமே அந்த சைக்கோபாத் என்ன பண்றான், ஹெல்ப் பண்ணவனோட தலையிலே அடிச்சு மட்டையாக்கிட்டு அந்த ஏலியனை திறந்து விட போறேன்ட்டு போறான். அந்த டோருக்கு வெளியே ஒருத்தவன் பாதுகாப்புக்கு உட்காந்துகிட்டு இருக்கான். அவனோட கழுத்துல அறுப்பை போட்டு இந்த பையன் அந்த கதவை திறந்து விட்டுறான். ஏ செல்லக்குட்டி எங்க இருக்க, நான் உன் கதவை திறந்து விட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறானே. அவ்வளவுதான், அந்த ஏலியன் அவனை போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து அசால்ட்டா தப்பிச்சு போயிடுது. அவ்வளவுதான். இப்ப இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ரெஸ்கியூ டீம் வரதுக்கு இன்னும் 10 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இவங்களால உயிரோட தாக்கு பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. சரி, அந்த ஏலியன் உள்ளதானே இருக்கு, இவங்க எல்லாரும் வெளியே போயிட்டா சேஃபா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வெளியே தான் சூரியன் மறைஞ்சு போயிடுச்சுல, அந்த சூரியன் வரதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ள வெளியே போயிட்டாங்கன்னா குளிர்லயே எல்லாரும் செத்து போயிடுவாங்க. என்ன பண்ண போறோம்னு தெரியலேன்னு எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரிப்ளிக்கு மறுபடியும் உடம்பு டயர்ட் ஆகுது. என்னடா அது நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு, ஒருவேளை உள்ள ஏதாச்சும் பிராக்சர் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க வந்து ஸ்லீப்பிங் பாட்லயே அந்த ஸ்கேனிங் டிவைஸ் இருக்கு, அதை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவங்களோட வயித்துல ஒரு ஏலியன் குட்டி வளர்ந்துகிட்டு இருக்கு, அதுவும் அந்த ராணியோடைய கரு. இதனாலதான் முன்னாடி அந்த ஏலியன் இவங்களை சாவடிக்காம போயிருந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா அந்த ஏலியன்ஸோட ஃபியூச்சரே இப்ப ரிப்ளியோட வயித்துக்குள்ளதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் ரிப்ளி உடஞ்சு போயிடுறாங்க. எதுவுமே இவங்களால இப்ப பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஏலியன் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அந்த ராணி ஏலியன் 100கணக்கான ஏலியனை உருவாக்கும். வரப்போற ரெஸ்கியூ டீம் சும்மா இருக்குமா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஏலியனை திரும்ப பூமிக்கு எடுத்துட்டு போகும். அங்க போய் அந்த ஏலியன் இன்னும் நிறைய மல்டிப்ளை ஆகும். இதனால மனுஷ இனமே அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்க, ஏரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லா விஷவாயு நிரம்பி இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா இங்க சேஃப் கிடையாது, திரும்ப போயிடுங்க அப்படின்ற மாதிரி ரிப்ளி சொல்றாங்க. ஆனா ஏரன் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் வேலைக்காக தான் வந்திருக்காரு. இன்னையோட அவரோட ஷிஃப்ட் முடிஞ்சிடும். சோ அவர் திரும்ப பூமிக்கு போயிட்டு அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படியா, ரைட்ரா விடு, நானே இந்த விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே களத்துல இறங்குறாங்க. ஏன்னா இவங்களதான் அந்த ஏலியன் ஒண்ணுமே பண்ணாதுல, அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி அந்த ஏலியனை சாவடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கையில ஒரு கம்பி எடுத்துட்டு போறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மள அதை சாவடிச்சாலும் பரவாயில்ல, அந்த ஏலியனை கொன்னுட்டு தான் நம்ம சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த கம்பியை வச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப கண்ணுக்கு முன்னாடிதான் அந்த ஏலியன் இருக்கு. உங்களை எப்ப பார்த்தனோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு 7:30, இப்ப வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போடுறாங்க. பார்த்தா அது ஏலியனே கிடையாது, பைப்பு உள்ள இருந்து பூச்சா பிச்சுக்கிட்டு ஊத்துது. என்னாச்சு நம்மளுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வராங்க. பார்த்தா அந்த ஏலியன் பின்னாடி இருந்து எந்திரிக்குது. அவ்வளவுதான் போச்சு, இவங்களை சாவடிச்சிருமா அப்படின்னு பார்த்தா அதால சாவடிக்க முடியல. ஏன்னா வயிற்றுக்குள்ள ராணி இருக்கு, எப்படி அதால சாவடிக்க முடியும், இவங்களை பார்த்து பயந்து ஓடி போயிடுது. இந்த கரு எப்படி உருவாச்சுன்னே ரிப்ளிக்கு புரியல. நேரா டில்லன் கிட்ட போய் கதறாங்க, என்ன தயவு செய்து கொன்று, என்னோட வயிற்றுக்குள்ள ராணி வளர்ந்துகிட்டு இருக்கு, சப்போஸ் அது வெளியே வந்துச்சுன்னா இப்ப இருக்கிற ஏலியன் மாதிரியே ஆயிரக்கணக்கான ஏலியனா அதால உருவாக்க முடியும், அது வெளியே வரதுக்கு முன்னாடி சீக்கிரமா என்ன கொன்று அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கிற டில்லன் என்ன பண்றாரு, அப்பெல்லாம் உன்னை சாக விட்டுற மாட்டேன், ஃபர்ஸ்ட் உன்னாலதான் இந்த ஏலியன் உள்ள வந்துச்சு, சோ முதல்ல நம்ம அந்த ஏலியனை சாவடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு நானே என் கையால ஒன்னு கொன்னுடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளி கிட்ட ஒரு பிளான சொல்றாங்க. என்ன பிளான்னா, இந்த இடத்துல லெட் எல்லாம் வந்து மோல்டு பண்ணுவாங்க. அப்படி மோல்டு பண்ணக்கூடிய லெட் இடத்துக்கு அந்த ஏலியனை வர வச்சு மேல அந்த லெட் ஊத்தி விட்டோம்னா ஏலியன் செத்து போயிடும், நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அதே ஐடியாவை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த லெட் கிட்ட போறதுக்கு ஏகப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, A-B-C-ன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் வழியா அந்த ஏலியனை பின்னாடியே ஃபாலோ பண்ண வச்சு மூடிக்கிட்டே போறாங்க. ஆனா அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம், எந்த கம்பார்ட்மெண்ட்னே தெரியாம எல்லாரும் மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாக்கி டாக்கி இருந்தா கூட பரவாயில்ல, கம்யூனிகேஷனை ஒழுங்கா பண்ண முடியும். ஆனா இந்த டனலுக்குள்ள இவங்க பேசுறது எக்கோ வர அடிக்குது, எங்க இருந்து பேசுறாங்க என்ன ஏதுன்னே புரியல. இதுக்கு நடுவுல ஒரு சில கதவுகளை வேற சரியா மூட முடியல. சோ இவங்க போட்ட பிளான் ஒழுங்கா வேலை செய்யாததுனால ஒருத்தங்களா அந்த ஏலியன் கிட்ட மாட்டி செத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த ஏலியனை எப்படியோ உள்ள கொண்டு வந்துடுறாங்க. உள்ள வந்ததுமே இன்ஜின் ஆன் பண்றாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஏலியன் பின்னாடி திரும்ப ஓடி போயிடுது. ஐயோ இது ஏன்டா வெளியே ஓடி போச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரமா அதை உள்ள கூட்டுவாங்கன்னு டில்லன் கத்துறாரு. இப்போதைக்கு உயிரோட இருக்கிறது 3 பேர் தான், டில்லன், ரிப்ளி, அப்புறம் இன்னொருத்தவன். அந்த பையன் பயந்துட்டு நான் போக மாட்டேன்றான். டில்லனுக்கும் கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு. ரிப்ளிய மட்டும் தான் அந்த ஏலியன் சாவடிக்காது, சோ நானே போய் அதை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வாலண்டரியா அதை போய் வம்பிழுக்கிறாங்க. ஆனா அப்பயுமே அது பின்னாடி வர மாட்டேங்குது. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏலியனோட
வாழை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. மாத்தி மாத்தி இவங்க 2 பேரும் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிறத டிலன் பாக்குறாரு. அடியே இன்னடி நாய்க்குட்டி கூட சண்டை போடுற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க, வா நம்ம வேற ஏதாச்சும் வழியை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளியை டிலன் பிடிக்கிறாரு. அவ்வளவுதான். அதை பார்த்தது இந்த ஏலியனுக்கு கோவம் வருது. ஏன்னா ரிப்ளி வயித்துல ராணி இருக்குல்ல, அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இந்த ஏலியன் பாக்குது. சூப்பரா, இதை வச்சு அந்த ஏலியனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு டிலன் ரிப்ளியை பிடிச்சிக்கினே பின்னாடி போறாரு. அந்த ஏலியனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஒரு வழியா அந்த லெட் கொட்ட வேண்டிய இடத்துல போய் நிறுத்திடுறாங்க. கூட ஒரு பையன் இருந்தால அவன் லெட்டை கொட்டுறதுக்காக மேல போறான். இப்ப அந்த ஏலியன் எங்கேயும் ஓடாம இதே இடத்துல இருக்கணும். அதுக்காக டிலன் என்ன பண்றாரு, அவரோட உயிரை கூட கண்டுக்காம அப்படியே அதே இடத்துல நிக்கிறாரு. இந்த பக்கம் ஏலியன் அப்படியே டிலன் மேல பாஞ்சி அவரை கடிக்க ஆரம்பிக்க, அதே சமயம் மேல இருக்க அந்த பயலும் லெட்டை ஊத்துறான். நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற லெட் அந்த ஏலியன் மேல ஊத்துறாங்க. இவ்வளவு சூடா இருக்கக்கூடிய லெட் அந்த ஏலியன் மேல பட்டக்கு அப்புறமேட்டும் அது உயிரோட இருக்கும் நான் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது செத்து போயிருக்கும். எப்படியோ அந்த ஏலியனை சாவடிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டா அதுக்கு ஒண்ணுமே ஆகலையா. அசால்ட்டா வெளியே எரிஞ்சு வருது. நல்லா சுட சுட இட்லி மாதிரி ஆவி பறக்க ரிப்ளியை துரத்த ஆரம்பிக்குது. அவங்க குடுகுடுன்னு மேல போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஸ்பிரிங்க்லர் ஆன் பண்ணி விட்டுறாங்க. சூடா இருக்க ஏலியன் மேல இப்படி தண்ணி பட்டதுமே அது அப்படியே பீஸ் பீஸா வெடிச்சு செதறி போயிடுது. எப்படியோ ஒரு வழியா அந்த ஏலியனை கொன்னுட்டாங்க. ஆனா அதே சமயம் இந்த கம்பெனிக்காரனுங்க கரெக்டா வந்துடுறானுங்க. அவங்க கூட பி ஷாப்பும் இருக்குது. என்னடா இந்த கம்பெனி பி ஷாப் மாதிரியே இன்னொரு மாடலை உருவாக்கிருச்சான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா பி ஷாப்பை உண்மையா உருவாக்குனதே இவர் தான் போல இருக்கு. இவர் மனுஷன் தான். அவரோட உருவத்திலேயே அந்த பி ஷாப்ன்ற ரோபோட்டை உருவாக்கி இருந்திருக்காரு. ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கும் பி ஷாப்புக்கும் ஒரு நல்ல வேவ் லென்த்ல, சோ பி ஷாப் மாதிரியே முகத்தை வச்சுட்டு போனா ஹீரோயின் கொஞ்சம் இவர் பேசுறத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரே இறங்கி வந்திருக்காரு. அந்த பையன் என்ன சொல்றானா, இங்க பாரு ரிப்ளி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த ஏலியன்ஸ் எல்லாம் எவ்வளவு மோசமானதுன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. உன்னோட வயிற்றுக்குள்ள இருக்க ராணி ஏலியன் வெளியே வந்தா அதனால பின்விளைவுகள் எவ்வளவு ஏற்படும்ன்றது எனக்கு புரியுது. சோ அதை கொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அந்த ஏலியனா வெளியே வந்துச்சுன்னா உன் வயிற்ற கிழிச்சுக்கிட்டு வெளியே வரும், நீயும் செத்து போயிடுவ. ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். என் கூடவே டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ எங்க கூட வந்தனா அவங்க அழகா ஆப்ரேட் பண்ணி அந்த ஏலியனை வெளியே எடுத்து கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறான். ரொம்ப ஆசைகளை கொடுக்குறான். இந்த மாதிரி நீ சாக வேண்டிய வயசு இல்ல, உனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெத்துக்கலாம், போய் இந்த கிரியேச்சருக்காக நீ சாகணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ரிப்ளி இதெல்லாம் நம்புறதா இல்ல. இந்த ஏலியன்ஸ் எவ்வளவு மோசமானதோ அதை விட இந்த கம்பெனிக்காரனுங்க கேவலமானவங்கன்றது நம்ம ரிப்ளிக்கு நல்லாவே தெரியும். இந்த மூஞ்சிங்கெல்லாம் ஏலியனை கொலை பண்ணாதுங்க, கண்டிப்பா ஆராய்ச்சி பண்றேன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வராங்க. இந்த ஏரன் பையன் கூட இன்னும் உயிரோட தாங்க இருக்கான். ஆக்சுவலா அவனுக்கு பயம் தான். அவனும் ரிப்ளியோட டீம் தான். ஏலியனை பார்த்து பயந்துட்டு இருந்திருக்கான். ரிப்ளி சொன்னதை நம்பி இருக்க மாட்டான். அவங்க நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் வராங்க, அவங்களுக்கு ஏலியன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏரனுக்கு இவங்க மேலே சந்தேகமா இருக்கு. அதனால அந்த பி ஷாப் ஒரிஜினல் காப்பி கழுத்திலே ஒண்ணு வச்சுட்டு ஓட பாக்குறான். ஆனா சுத்தி இருக்க எல்லாருமே ஏரனை சுட்டு சாவடிச்சிடுறாங்க. இந்த ஒரிஜினல் காப்பி கத்துறான், ரிப்ளி ஏன் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற, தப்பு பண்ணாத, இந்த மாதிரி ஸ்பெசிமன்லாம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது, நிறைய விஷயங்களை இதை வச்சு நம்ம கத்துக்கலாம், பயோடெக்ல நம்மளுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்க போகுது இந்த ஏலியன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ரிப்ளி எத்தனை உயிரிழப்ப பார்த்திருப்பாங்க, நியூட்ட வேற இழந்திருக்காங்க. இத்தனையும் பார்த்துட்டு எப்படி அவங்க அந்த ஏலியனை சும்மா விடுவாங்க? சோ வயிற்றுக்குள்ள இருக்க இந்த ராணி ஏலியனை கொன்னே ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடமாக்கிட்டு அப்படியே மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. சோ ரிப்ளி அவங்க செத்தது மட்டும் இல்லாம அந்த ஏலியனையும் கூடவே சாவடிச்சிடுறாங்க. அப்படியே வெளியே பார்த்தா ரொம்ப நாளா மறைஞ்சிருந்த சூரியன் இப்பதான் உதிக்குது. 25 பேர் இங்க உள்ள இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் தான் உயிரோட தப்பிச்சு போறான். இந்த கம்பெனிக்காரனுங்க இந்த ஃபெசிலிட்டியை ஃபுல்லா சீல் வச்சுட்டு அந்த குற்றவாளியை கூட்டு போறாங்க. அந்த சமயம் நம்ம ரிப்ளியோட வாய்ஸ் கேக்குது. என்னடா இன்னும் அவங்க சாவலையான்னு பார்த்தா அவங்க செத்துட்டாங்க. அவங்களோட வாய்ஸ் எதுல இருந்து வருதுன்னா அவங்க ஸ்லீப்பிங் பாட்ல இருந்து. அதாவது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன முதல் படத்துல அவங்க பேசியிருப்பாங்க தெரியுமா, தப்பிச்சு போகும்போது மொத்தம் 7 பேர் ஷிப்ல வந்தோம், அதுல நான் ஒரே ஒருத்தி மட்டும் தான் தப்பிச்சிருக்கேன், இன்னும் 6 வாரத்துல நான் பூமிக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த விஷயம் இப்ப அப்படியே மேல் ஃபங்க்ஷன் ஆகி அங்க பிளே ஆகிட்டு இருக்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? அவ்வளவுதான். இந்த ஏலியன்ஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு வராது அப்படின்னு பார்த்தா ஏலியன் ரிசரக்ஷன் அப்படின்னு இன்னொரு படம் வந்திருக்கு. அதுல நம்ம ரிப்ளியும் உயிரோட இருக்காங்க, ஏலியனும் வருது. ரிப்ளி எப்படி இன்னும் சாகாம இருக்காங்க, திரும்ப அந்த ஏலியன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்ஷி. பாய்.